வணக்கம் பெரிய ஒரு கேப் 2024ஆம் ஆண்டு பிறகு 2026 நீங்க வரைக்கும் முதல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் நான் போட்டுக்கொண்டே இருக்கேன். அதுக்கான நேரம் நான் நம்பிக்கை இருக்கேன். ஆனால் நீங்கள் நம்பி எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கலாம். மற்றது ஜூம் கிளாஸுக்குரிய வெளிப்பாடுகள் நடந்து கொண்டிருப்பார்கள். இன்றைய நாகராக்கள் வேகமானார்கள் அதுக்குள்ள இன்றைய நாகலாம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் என்னென்னா, இந்த 10ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டுல வட்டவரைக்கு சம்பந்தமான கேள்விகள் இருக்கிறது. ஒரு பேப்பர்லையும் மாறி மாறி கேள்வி பாருது. அந்த வட்டவரைக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுல ஏன் அந்த வட்டவரை பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். தரவுகளை வகை குறிக்கிற அந்த பாடத்துல இருக்கு. அந்த பாடத்துக்குள்ள தரவுகளை சேகரிக்கிறது எப்படி, தரவுகளை வகை குறிக்கிறது அல்லது படங்கள் மூலமா காட்டுறது எப்படி என்றது இலவுக்காக படத்தால் காட்டு. இதுல நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. வட்டவரை பண்றது அதுல ஒரு வகை, தரவுகளை வகை குறிக்கிறது ஒரு வகை தான் வட்டவரை. அதுக்கு முதல் நீங்க சின்ன நிறைய விஷயங்கள் பார்த்து நீங்க சின்ன வகுப்புகள் ரைட். அப்ப இந்த கேள்வியில கேட்ட விஷயத்த பாருங்க. பத்திரிகை வாசிப்பு பற்றி ஆய்வு ஒன்றிற்காக பெறப்பட்ட தகவல்கள் இந்த அறிக்கையுள்ள வட்டவரைக்குள்ள காட்டி, இந்த வட்டவரைக்குள்ள காட்டி இருக்கிற விஷயங்களை பாருங்க. சிங்களம் 110 பாக, தமிழ் 130 பாக, வேறு மொழி என்ன வேறு மொழியில பத்திரிகை வாசிக்கிறார்கள் தெரியல, அது போனம் தரையில ஆங்கில மொழியில போனம் தரப்படுகிறது. அதுபோன்று கேள்வியா முதலாவது கேள்வி என்னன்னா, ஆங்கில பத்திரிகை வாசிப்பவர்கள் வேறு மொழி பத்திரிகைகளை வாசிப்பவர்களின் 2 மடங்காகும். அப்ப விஷயத்தை வடிவாக கவனித்துக் கொள்ளுமோ, ஆங்கில பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் வேறு மொழி பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் 2 மடங்கு. வேறு மொழியில வாசிக்கிறார்கள் 30, ஆங்கில மொழியில வாசிக்கிறார்கள் 60 பேரா இருந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வழிமுறை என்னன்னா, முதலாவது வேறு மொழியை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். வேறு மொழிக்குரிய கோணத்தை எக்ஸ் பாகை எடுத்துக்கொண்டோம்னா எங்கே ரெண்டு எடுக்கலாம் 2x. அதுல 2 மடங்கு சொன்னது இது எக்ஸ் அது 2x இருந்தது. அவர் கேட்கிறாரு என்னன்னா, ஆங்கில மொழி பத்திரிகை வாசிப்பவர்களை குறிக்கும் ஆராய்ச்சி கோணம் ஜாது. வளமையா அப்படி ஒரு கேள்வி கேட்கறது. சில நேரங்கள்ல ஒரு இடத்தை பிளாங்கா வச்சு போட்டு மற்ற இடங்கள் எல்லாத்தையும் கோணங்களை தந்து கேட்பினோம். இந்த இடத்துல 2 பகுதிகளை 2 ஆராய்ச்சிகளை பிளாங்கா தந்து போட்டு அப்படிய சம்பந்தப்படுத்துற இந்த வசனத்தால சம்பந்தப்படுத்தியிருக்கோம். ஆங்கில பத்திரிகை வாசிப்பவர்கள் வேறு மொழி பத்திரிகைகளை வாசிப்பவர்களின் 2 மடங்கு. வேறு மொழி பத்திரிகைகள் எக்ஸன் எடுத்தோம்னா ஆங்கில மொழி பத்திரிகை 2 எக்ஸாம். எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாக. நாங்கள் இப்படி ஒரு சமன்பாட்டு உருவாக்கி எழுப்பப்படி அதுல இருக்கிற கோணங்கள் 4 கோணம் இருக்கு. 4 ஆராய்ச்சி. அந்த 4 ஆராய்ச்சி கோணங்களையும் கூட்ட போறோம். 10x என்றது பிளஸ் 110 பாக பிளஸ் எக்ஸ் பாக பிளஸ் 130. எவ்வளோத்தையும் கூட்டைக்குள்ள எத்தனை பாய் சமயம் இருக்கணும் 160 பாக. இலவான விஷயம். இதை சமப்படுத்தி எக்ஸ காண போறோம். ஐடியா என்னன்னா, இந்த ஆங்கில பத்திரிகையில் வாசிப்பவர்கள்ட்ட 2 மடங்கு தான் சரி, வேறு மொழி பத்திரிகைகள வாசிப்பவர்கள்ட்ட 2 மடங்கு தான் ஆங்கில பத்திரிகை வாசிப்பவர்கள் சொன்னதை எடுத்து வச்சாங்க. இதுல 3x என்று வரப்போகுது. 10x 3x பிளஸ் 240 சமணவிடத்துக்கு 360 பாக. ஆக 3x சமணவிடம் வந்திருக்க போகுது. 3x சமன் வந்திருக்க போகுது 120 பாக. ஆகவே x சமன் 40 பாக. ஆங்கில பத்திரிகையை வாசிக்கிறார்கள். ஆங்கில மொழி பத்திரிகை வாசிப்பவர்கள் குறிக்கும் ஆராய்ச்சி கோணம் தான் கேட்கல. அது 2x இருந்ததுனால ஆங்கில மொழி பத்திரிகைகள் வாசிப்பவர்களோட கோணம் எத்தனையா இருக்கும் போது 80 பாகம். ஆங்கில மொழிக்குரிய கோணம் ஆராய்ச்சி கோணம் 80 பாகின்றது. கட்டாயம் அதை போட்டுக் கொள்ளுங்க. ஆன்சரை கண்டிப்பா விட்டு போயிடல. அதுக்கான இப்ப ஆங்கில மொழிக்குரிய கோணம் 80 பாக, வேறு மொழியில வாசிப்பவர்களுக்குரிய ஆராய்ச்சி கோணம் 40 பாகை இருந்திருக்க போகிறார்கள். பாகம் சிங்கள மொழி பத்திரிகை வாசிப்பவர்களில் தமிழ் மொழி பத்திரிகை வாசிப்பவர்கள் 50 பேர் அதிகமா. சிங்கள மொழி பத்திரிகையை வாசிப்பவர்களிலும் தமிழ் மொழி பத்திரிகையை வாசிப்பவர்கள் 50 பேர் அதிகம். ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை தான். மொத்த ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்ட ஆக்களோட எண்ணிக்கையை கேட்டிருக்கீங்கன்னா, அதுக்கு சிங்கள மொழி பத்திரிகையை வாசிப்பவர்களிலும் சிங்கள மொழியில வாசிக்கிற ஆக்களை விட தமிழ் மொழியில வாசிக்கிற ஆக்களோட எண்ணிக்கை 50 கூடுன்னு சொல்லிடும். 50 கூடுன்னா அங்களுக்கு சம்பந்தப்படுத்தியிலும் கோணம் தெரியும். சிங்களம் 110 பாக, தமிழ் மொழியில 130 பாக, 20 பாக கூட. அந்த 20 பாக தான் எத்தனை பேரை குறிக்குது? 50 பேரை குறிக்குது. சரி, இது எப்படி 2 வழியில செய்யலாம். இது 2 வழியில செய்யலாம். அப்படி செய்யலாம்னா இந்த நேர்வீத சமன்பாடு செய்யற மாதிரி நேரடியாக செய்யலாம். அப்படி நடிக்க சமன்பாட்டு முறைதான் சொன்னா அதையும் செய்யலாம். 2 வழியிலையும் 2 முறைகளையும் காட்டா அவனையும் 50 பேர் குறிக்கிறது எத்தனை பாகையை குறிக்குது? 20 பாக தான் எத்தனையை குறிக்குது? 50 பேரை குறிக்குது. இப்படி நாங்கள் எளிமையாக செய்யலாமா? ஒரு சில இடங்கள்ல ஸ்மார்ட்டா மூவ் பண்றது இல்லை. ஆன்சர் கொடுத்தா சரிதானே. 20 பாகையால காட்டுறது 50 பேருண்டா
எங்களுக்கு தேவை மொத்தம் எத்தனை பாகை அந்த வட்டவரைவாட மாட்டி இருக்கிறது 360 பாகை. 360 பாகையை காட்டுறதுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? வீரசவனா தெரியும், வீரம் சமோத வீரம் என்ற மாதிரி 20 எத்தனையாவது பேருக்கு 360 ஆகும், 18 பேருக்கு 360 ஆகும். அதே மாதிரி இன்றைக்கும் 18 பேருக்கு என்ன எடுக்கலாம்? ஆன்சர் எடுக்கலாம். 18 நீங்கள் 50 பேருக்குள்ள முதலெட்டா 18 5 பேருக்கு 90, அதனால 900. இதுவும் இலகுவான முறை. அப்ப இது வேண்டாம் உங்களுக்கு அந்த வளமையான மெத்தட் தான் வேணும் என்று சொன்னா இல்லப்பா. அப்புறம் ஆரம்பத்துல மொத்த ஆட்களோட எண்ணிக்கை அந்த அளவுகளுக்காக எடுக்கப்பட்ட அந்த மொத்த ஆட்களோட எண்ணிக்கையை நான் வையன் எடுத்துக்கொள்றேன். இந்த எக்ஸென்டர் ஆல்ரெடி எடுத்து நம்ம வர வையன். சரி, வையன் எடுக்கிறதுண்டா அந்த வையில எத்தனை பாகை? 360 மேல் 20 பாகை தான். என்ன விளக்கம் என்று சொன்னாலுமா, வை என்றது மொத்தம் என்றா 360 பாகை என்றது மொத்தத்துல 20 பாகை தான் அந்த இதுக்குரிய மேலதிகமா இருந்தா 50 பேர் 50 பேர். அப்ப பாருங்க, வை என்றது ஆரம்பத்தில இருந்த அந்த மொத்த ஆட்கள், அந்த மொத்த ஆட்களுக்கு பின்னால என்ன சேர்த்திருக்கிறோம்? 360 20. 360 பாகையில 20 பாகை தான் என்னது அந்த சிங்களத்தை விட கூடுதலா இருந்த தமிழ் ஆட்கள். அப்ப தமிழ் மொழியில வாசிச்சாங்க. 360 20 மொத்தத்துல எவ்வளவுன்றத பார்க்கணும். எவ்வளவு? 50 பேர். இதுல இருந்து நாங்க சுருக்கி இருக்கலாம். சுருக்கியாக அதை எடுத்தா வைசமன் என்ன போது 50 இஞ்சி சுருக்குனா 20 18, அதுக்கும் 50 தடவை 18 போது 50 தடவை 18 எவ்வளவு? 900. இதுல சமன்பாடு உருவாக்கியக்குள்ள பார்த்துக் கொள்ளணும். என்ன ஆரம்பத்துல இருந்தது வையன்னிக்கையான ஆக்கல்னு சொன்னா அதோட அதனால நாங்க கோணம் சம்பந்தப்படுத்தி ஒரு பின்ன தலைவர் 360 பாகையில 20 பாகை தான் இருக்கு சமன் 50 பேருக்கு சமன். அதை விட இந்த மெத்தட் இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல குழப்பம் இல்லாம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. இதுல நேரடியா ஜம்ப் ஆகுற மாதிரி தான் இருக்கு. 20 பாகையில இருந்து 160 பாகைக்கு ஜம்ப் ஆகும். அப்படி சில நேரம் உங்களுக்கு சமூக வீரம் எல்லாம் இருக்குன்னா ஒரு பாகையோ 5 பாகையோ அதுல படங்களை எடுத்து போட்டு அதனால ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரி, ஏதோ ஒரு வழி 2 வழி காட்டி இருக்கு. இந்த 2 மெத்தட்ல ஏதோ ஒன்று எடுத்து செய்யலாம். இது சமன்பாடை உருவாக்கி செய்யறாங்க. இது விகித சமன்முறையில செய்யறது. அடுத்தது பாருங்க, தமிழ் மொழி பத்திரிகை வாசிப்பவர்களில் 35 பேர் ஆங்கில மொழி பத்திரிகையையும், அப்ப தமிழ் மொழி பத்திரிகை வாசிப்பவர்கள்ட்ட 35 பேர் இங்க இருந்த ஆட்கள்ல இருந்து 35 பேர் படிக்கலாம். இங்க இருந்து இருந்தாக்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியாது. அதுல இருந்து 35 பேர் என்ன செய்ய போயினோம்னு சொன்னா ஆங்கில மொழி பத்திரிகையை வாசிக்கிறது. ஆங்கில மொழி பத்திரிகை மட்டும் இல்ல, தமிழ் மொழியை வாசித்துக் கொண்டே அப்படி அங்கால என்ன செய்ய போயினோம்? ஆங்கில மொழி பத்திரிகையை வாசிக்கிறேன். 2 மொழி வாசிக்கிறேன். சிங்கள மொழி பத்திரிகைகளை வாசிப்பவர்கள் 20 பேர் ஆங்கில மொழி பத்திரிகை. சிங்களத்துல இருந்து எத்தனை பேர்? சிங்கள மொழியில வாசிச்ச ஆட்கள்ல இருந்தும் 20 பேர் என்ன செய்ய வேண்டிக்கணும்? ஆங்கில மொழி பத்திரிகையை சேர்த்து வாசிக்க வேண்டும். சரி, அடிஷனலா ஒரு அரைச்சரி கோணம் வரப்போகுது, அரைச்சரி வந்து வரப்போகுது. அதுதான் கேட்கிறாரு என்னன்னா 2 மொழி பத்திரிகைகளை வாசிப்போர் என்பதையும் உள்ளடக்கி வட்ட வரைவை மீண்டும் வரையும் திருத்தி வரையும். சரி, அப்ப இதுல ஆல்ரெடி 4 இருக்குது. இன்னொன்று சேர்ந்து வரப்போகுது என்ன? அஞ்சாவது வரப்போறது என்னன்னா 2 மொழி வாசிக்கலாம். அப்ப நாங்க தெரிந்து கொள்ளணும் என்னன்னா அந்த 2 மொழிக்குரிய கோணம் என்ன? சிங்களத்துக்கும் தமிழ்லையும் அந்த குறைஞ்ச ஆட்கள் இருக்கிறோம். இங்க 20 பேர், இங்க 35 பேர் குறைஞ்சவே இல்லை. அந்த குறைஞ்ச ஆட்களுக்கு இத்தனை பாகம் குறைக்கும். இங்க முதல் இருந்த கோணம் 110 பாகை. அந்த 110 பாகையில 20 பேருக்கு எத்தனை வகையை குறைக்கணும் என்று பார்த்தாலே வேலை முடியும். மற்றதிலையும் மாற்ற தேவையில்லை. ஆங்கிலத்திலையும் வேறு மொழியிலையும் மாற்ற எதுவும் இல்லை. நாங்கள் இங்க குறைக்கிற கோணத்தை சிங்களத்திலையும் தமிழ்லையும் இருந்து குறைக்கிற கோணத்தை 2 மொழிக்கு சேர்த்தோம்னாச்சு. என்ன காரணத்தால் அப்படி சேர்க்கிறோம் சொன்னா, சிங்களம் மட்டும் வாசித்துக் கொண்டிருந்த ஆட்கள்ல 20 பேர் என்ன செய்ய வடிகட்டணும்னு சொன்னா ஆங்கில மொழியும் சேர்த்து வாசிக்கள். தமிழ் மொழி மட்டும் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் 35 பேர் செய்யணும் ஆங்கில மொழியும் சேர்த்து வாங்க. அப்ப இப்ப அவைகள் தமிழ் மொழி மட்டும் என்ற கேட்டகரிக்குள்ள விரைதாக என்றதால் அதை தூக்கி ஏற்குள்ள போறப்போ 2 மொழிகள் என்ற அந்த வகைக்குள்ள போறோம். அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருந்து எடுத்து அந்த கோணத்தை எடுத்து 2 மொழிக்குள்ள போட்டாலே வேற ஒரு வேலையை செய்யுது. அப்ப நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அந்த சிங்கள மொழியில இருந்து 20 பேருக்கு எத்தனை பாகை போயிருக்கோம்ன்றதான். அதை நாங்கள் எடுத்துட்டோம்னா தனித்தனியா நம்மளுக்கும் சிங்களத்துக்கும் எவ்வளவு வருமோ அதை அவ்வளோத்தையும் எடுத்து 2 மொழிக்கு போட்டு வேற வெஞ்ச கவனிங்கோ. குழப்பம் இருக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு ஆயத்தரை கோணத்தை கண்டுபிடிக்கக்குள்ள என்ன செய்யணும்? கோணம் தந்து போட்டு அதுக்குரிய எண்ணிக்கையை காட்டுறேன். அப்படி இங்க பாருங்கோ 20 பேர் எத்தனை ஆகையை குறிக்க போகுதுன்னு பார்க்கணும். பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருந்தது? 900 பேர். அந்த 900 பேர்ல எத்தனை பேர்? 20 பேர் எதுல இருந்து? சிங்களத்துல இருந்து எதுக்கு மாறினா ஆங்கிலம் சேர்த்து வாசிக்கிறது. 900த்துல 20 அதுக்குரிய கோணம் தானே வேணும். அதுல எத்தனை குறைகிறது தானே வேணும். அப்ப கோணத்துக்கு நான் என்ன செய்ய போறீங்க? 360 பாகையால கிடைக்கும். வளமையான மெத்தட் இதுதான். என்னன்னா அவர் கோணத்தை உங்களுக்கு தேவை கோணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த 20 பேருக்குரிய கோணம் ஒன்று இந்திய முறையதான். 900த்துல 20ன்றது என்ன? முழு 900 முழு வண்டி. அந்த 900த்துல 20 பேர் தான் என்னத்துக்குள்ள போகணும்? சிங்களத்துல இருந்து ஆங்கில மொழியை சேர்த்து வாசிக்க வடிக்கும். 900த்துல 20 அதுக்குரிய கோணம் கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் 160 இருக்கு.
0 வெட்டலாம், இங்கேயும் வெட்டி சுருக்கலாம். 9 1 9 4 36. ஆகவே என்னது 8 பாகம். அப்ப அந்த சிங்கள மொழியில இருந்த 20 பேரை குறிச்சது என்னது இந்த 8 பாகம். இந்த 8 பாகம் அங்க புரிய போகுது. சிங்கள மொழியில புது கோணம் என்னவாக போகுது? சிங்கள மொழிக்கு புதிய கோணம் அல்ல திருத்தப்பட்ட கோணம். திருத்தப்பட்டது என்னவா இருக்க போகுது? 110 பாகையில 8 பாகம் குறைய போகுது. ஆகவே 102 பாகம். அடுத்தது பாருங்க, தமிழ் மொழிக்கு நிறைய அதே வேதான். தமிழ் மொழியில இருந்தாக்கள்ல 900 பேர்ல எத்தனை பேர்? 900 பேர்ல 35 பேர் என்ன செய்திருக்காங்க? ஆங்கில மொழியையும் சேர்த்து வாசித்தாங்க. மொத்தத்தை நான் பார்த்தேன். இன்னும் உருவாக்கிக்குள்ள இதுல மொத்தத்தை தான் உருவாக்கணும். 900ல 35. விஞ்ஞான பாகம் வாங்குறதுக்காக என்ன செய்திருக்கோம்? 360. 00 இங்க வெட்டலாம். 9 1 9 4. பிறகு நாங்கள் இங்க 5ஆல சுருக்கலாம். 10 இருக்கு. 5ஆல சுருக்கலாம். 7 35 2 10 2 ஈட்டன். எத்தனை பாகம் வர போகுது? 14 பாகம். திருத்தப்பட்ட கோணங்களோட கண்டு கேட்டா திருத்தப்பட்டது ஆரம்பத்துல இருந்தது எவ்வளவு? 130 பாகம் இருந்தது. அதுல 14 பாகம் அது எவ்வளவு? 116 பாகம். அவங்களுக்கு இப்ப சிங்களம் நம்மளுக்குரிய திருத்தப்பட்ட கோணம் தெரியும். அதனால நாங்கள் வேறு மொழிக்குரிய கோணமும் இது 2 விஷயத்தானே அங்க வரப்போகுது. வேறு மொழி என்ற ஒரு இருக்கு. இதைத்தானே இப்பதான் தரப்போகுது. இது சேரப்போகுது. இந்த 8 பாகம் இந்த 14 பாகம். 8 பாகை அங்க பிளஸ் 14 பாக எவ்வளவு? 22 பாகையா இப்போது இருக்கு வேறு மொழிக்குரிய கோணம். விடையில்லாத்தையும் எடுத்து நாங்கள் திருப்பியும் கொண்டு அரைச்சரை வட்டவரை பற்றி இருந்தாச்சு. இதான் நீங்க செய்ய வேண்டியது. மற்றது மாற்றத்தை விட ஆங்கிலத்துக்குரியதும் மற்றது வேறு மொழிக்குரியதுன்னு சொல்லி நான் இங்க கொடுத்துருக்கிறது வேறு மொழி. இருமொழி என்று போனோமா இங்க வந்திருக்கோம். என்னண்டு இருமொழி என்று இருமொழிக்குரிய கோணம் இருக்கும் போது 22 பாகையா இருக்க போகும். இந்த கேள்வியை அணுகைக்குள்ள பார்த்துக்கலாம். ஒரு சில இடங்கள்ல கோணத்துக்குள்ள கூட எண்ணிக்கை கேட்கிறாங்க. அப்ப அப்படியான இடங்கள் என்ன செய்யணும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு மொத்தமா இருந்தது 500. அதுல நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். விவசாயம் செய்யறாக்களுடைய கோணம் காட்டியிருக்கு. விவசாயம் செய்யறாக்கள்கிட்ட கோணம் காட்டியிருக்கு 30 பாகம் சொல்லக்கூடிய மாதிரி தான். அப்ப இந்த 30 பாகைக்குரிய அந்த விவசாயத்துக்குரிய எண்ணிக்கையை கேட்ட என்னன்னு பாக்குறது. எண்ணிக்கையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? முதலாவது அவர் தந்தது எங்கட கையில் என்ன இருக்கு? கோணம் இருக்கு. விவசாயத்துக்குரிய கோணம் இருக்கு. கோணம் சார்ந்து ஒரு பின்னத்தை உருவாகும். 360 மொத்தம் நான் அங்கே வச்சுதான் 900 மொத்தத்துல தான் பின்னத்தை உருவாக்குறது. இங்க 360 தான் மொத்தம். அந்த மொத்தத்துல எத்தனை பாகை? 30 பாகை. மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 500. எண்ணிக்கையால இருக்கு. எண்ணிக்கையான வேறு வந்துருக்க எண்ணிக்கையான இருக்கு. கோணம் வேணும்னா அந்த கோணத்தால இருக்கு. மொத்த கோணத்தால எண்ணிக்கை வேணும்னா அந்த மொத்த எண்ணிக்கையான இருக்க முடியாது. முதலாவது பின்னம் ஒன்று உருவாக்கிட்டது. இங்கேயுமா தான் சொன்னாங்க. பின்னம் ஒன்று உருவாக்கி போட்டு அந்த இருக்கிறதால இருக்க முடியாது. இங்க நாங்கள் எண்ணிக்கை கேட்டதால கோணத்துக்குரிய பின்னத்தை உருவாக்கி எண்ணிக்கையாக இருக்கிறோம். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும்ன்றதால எண்ணிக்கைக்குரிய பின்னத்தை உருவாக்கி கோணத்தால இருக்கிறோம். கொஞ்சம் சுருக்கலாம். 00 சுருக்கிறேன். 3 12 அங்கால சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி. இது அங்கால சோல்வ் பண்ணி எடுக்கிறாரா மேல என்ன இருந்திருக்க போது? 500 இருக்க போது 500 இங்கு 12 சோல்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. சுருக்கி எடுத்தா சரி. இதான் வழிமுறை. ரைட். இது மாதிரி வேற ஒரு கேள்விகளோட அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.